வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு சூப்பரான எபிசோட் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த எபிசோட்ல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. மோஸ்ட்லி கிரைம் பேட்ரோலை பொறுத்த வரைக்கும் 40 நிமிஷத்துல முடிஞ்சிரும். ஆனா இந்த எபிசோட 55 நிமிஷம் ஒரு படம் பார்த்த ஃபீல் வரும். அந்த அளவுக்கு சூப்பரா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. இதுல கடைசியில வர ட்விஸ்ட்டை உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சதா அப்படின்றத கண்டிப்பா சொல்லுங்க. நான் முதல்ல பிளாட்டை சொல்றேன். ஒரு பஞ்சாபி ஃபேமிலியை காட்டுறாங்க. பொண்ணோட பேரு ஷாலினி அப்படின்றது. அப்பா பொண்ணு மேல ரொம்ப பாசம் காட்டுறாரு. பையன் மேல பெருசா பாசமே காட்டாம இருக்காரு. திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, காணாம போயிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரணை பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணோட பாடி கிடைக்குது. அந்த பொண்ணு பிரெக்னண்டா இருந்திருக்காங்க. அந்த கருவை கலைச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. சோ என்னதான் அந்த பொண்ணோட லைஃப்ல நடந்தது, அந்த பொண்ணை கொலை பண்ணது யாருன்றத கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் மீதி கதை. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்புன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங் சீனே ஒரு பணக்கார குடும்பத்தை காட்டுறாங்க. ஆக்சுவலா ஷாலினின்ற பொண்ணோட பர்த்டே போல சொந்தக்காரங்க எல்லாருமே கேதர் ஆயிருக்காங்க. இப்ப ஷாலினின்ற பொண்ணு இந்த இடத்துக்கு வந்துடுறா. இந்த பொண்ணோட அப்பாவை நான் அப்பான்னு சொல்றேன், அம்மாவை அம்மானே சொல்றேன். இப்ப அப்பா இருக்காருல, பொண்ணை கட்டி பிடிச்சு சந்தோஷப்பட்டு இருக்காரு. இந்த பொண்ணுக்கு ஒரு தம்பி இருக்கான். இவன் பேரு ரோகன் அப்படின்றது. எல்லாருமே டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நீயே வந்து ஜாயின் பண்ணிக்கோன்ற மாதிரி ஷாலினி தம்பியை கூப்பிடுறா. நீயே ஆடு, நான் ஒன்னும் வரலன்ற மாதிரி இவன் சலிப்பா சொல்றான். காரணம் அப்பா இருக்காருல, இவன் மேல பாசமே காட்ட மாட்டாரு. ஃபுல் பாசத்தை அக்கா மேலதான் காட்டுறாரு. அதனால தான் கோவப்படுறான். இப்ப வீட்ல ஒரு பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, ஷாலினியோட போட்டோவை கத்திய வச்சு குத்திட்டு இருக்கா. இந்த பொண்ணோட பேரு பிரியா அப்படின்றது. இந்த பொண்ணு யாரு என்னன்னு போக போக தெரியும். எதுக்காக ஷாலினி மேல கோவப்படுறான்றது இப்போதைக்கு தெரியல. இப்ப ஷாலினிக்கு இந்த இடத்துல கேக்கெல்லாம் வெட்டி பர்த்டேவை கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்ப இந்த அப்பாக்கு போன் கால் வருது. கொஞ்சம் தள்ளி போய் போன்ல பேச ஆரம்பிக்கிறாரு. எதிர பேசுற நபர் இருக்கான்ல, கொஞ்சம் நக்கல் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். என்ன பொண்ணோட பர்த்டேவை கொண்டாடிட்டு இருக்கியா, இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ தாங்கிக்க மாட்டல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மிரட்டலா பேசிட்டு இருக்கான். மெகருக்கு என்ன ஆச்சோ அதே மாதிரி இந்த பொண்ணுக்கும் ஆயிட போது, கவனமா இருந்துக்கோன்ற மாதிரிலாம் மிரட்டுறான். மெகர் யாருன்றது தெரியல, ஒருவேளை இன்னொன்னு பொண்ணா என்னன்னு தெரியல. இதெல்லாம் அப்பா யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அப்பா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ட்ரீட்டுக்காக வெளியூருக்கு கூட்டு போக சொல்றாங்கப்பா, ஒரு 4 நாள் மட்டும் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி கேட்கிறா. என்னமா பேசிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லைன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. ஏன்னா இப்ப பேசினவன் பொண்ணுக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்ற மாதிரிலாம் மிரட்டினான்ல, அதனால தான் அப்பா வேணான்னு சொல்றாரு. பொண்ணு அடம் பிடிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. அதான் முடியாதுன்னு சொல்றேன்ல, முடியவே முடியாதுன்ற மாதிரி அப்பா கிளம்பிடுறாரு. என்ன அப்பா விட மாட்டேன்னு சொல்றாரு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப நைட்டு நேரம் இந்த பொண்ணோட வீட்டு வாசல்ல ஒரு கார் வந்து நிக்குது. இந்த பொண்ணு வெளியே கிளம்பி போறாளா என்னன்றத தெளிவா நமக்கு காட்டல. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி மறுநாள் காலையில நடக்கிறத காட்டுறாங்க. காலையிலேயே அப்பா இருக்காருல, பொண்ணை தான் தேடிட்டு இருக்காரு. எப்பவுமே பொண்ணை தான் தேடுவீங்களா அப்படின்ற மாதிரி ஒய்ஃபும் சொல்றாங்க. இவருமே வந்து பொண்ணு எங்கன்னு தேடி வராருல, பொண்ணு வீட்டுல இல்லன்றது தெரிய வருது. என்னங்க சொல்றீங்க, வீட்டுல இல்லையான்ற மாதிரி ஒய்ஃபும் ஷாக் ஆகுறாங்க. இங்கதான் இருப்பா, நல்லா தேடி பாருங்கன்னும் போது கிடைக்க மாட்டா. தம்பி கிட்ட விசாரிக்கும் போது எனக்கெல்லாம் தெரியாதுன்ற மாதிரி தம்பி சொல்லிட்டு இருக்கான். பொண்ணு எங்க போயிருப்பா, சொல்லாம கொள்ளாம எங்கேயும் போக மாட்டாளே அப்படின்ற மாதிரி அப்பாவுக்கு பயம் வருது. எல்லா இடத்துலயும் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. என் அண்ணங்காரன் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அண்ணன் கிட்ட பிரச்சனை பண்றதுக்காக வந்துடுறாரு. இந்த அப்பாவோட அண்ணன் இவர் தான். இவரை நான் பெரியப்பான்னு சொல்றேன். இப்ப பெரியப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலா பெரியப்பா நேத்து வந்து பார்ட்டிக்கு வரும்போது ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் போல. அந்த பிரச்சனையை மனசுல வச்சு நீங்க தான் ஏதாவது பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி பெரியப்பா கிட்டயும் பெரியப்பாவோட பொண்ணு கிட்டயும் சண்டை போட்டுட்டு இருக்காரு. நான் என்ன பண்ண போறேன், நாளா எதுவுமே பண்ணலன்ற மாதிரி பெரியப்பா சொல்றாரு. இதை தாண்டி ஒய்ஃபுக்கு ஒரு தம்பி இருப்பான், அதாவது மச்சாங்காரன் இருக்கான் பாத்தீங்களா, மச்சாங்காரன் போலீஸ் போல. என்னோட தம்பி கிட்ட வேணா இந்த விஷயத்தை கொண்டு போலாமான்னு கேட்கும் போது அவன் ஒரு ஃப்ராடு, அவன் கிட்ட எதுக்கு கொண்டு போனோம், நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த அப்பா இருக்காருல தேடுறதுக்காக கிளம்புறாரு. ரோகனை பொறுத்த வரைக்கும் அக்கா காணாம போனதை நினைச்சு ஃபீலே பண்ண மாட்டான். அம்மாவோட தம்பி பையன் கூட சேர்ந்த மாதிரி ட்ரக் எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். இந்த தம்பி பையன் பேரு தீபக் அப்படின்றது. இவனுக்கும் சரி அந்த சொந்த தம்பிக்கும் சரி அந்த பொண்ணை பிடிக்கவே பிடிக்காது போல. அந்த பொண்ணை பத்தி கொஞ்சம் கோவமாலாம் பேசிட்டு இருக்காங்க. அவ காலையில இருந்து எங்க போனானே தெரியலன்னு ரோகன் சொல்லும் போது ஏதாவது லவ் மேட்டரா இருக்குமான்ற மாதிரி தீபக் கேட்கிறான். எனக்கு தெரியலன்ற மாதிரி இந்த தம்பி ரோகனும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு கடையில தினேஷ்னு ஒருத்தர் வேலை பார்க்கறத காட்டுறாங்க. இந்த கடையோட ஓனரா அப்பா தான் இருப்பாரு. இப்ப அப்பாவும் பொண்ணு காணோன்ற விஷயத்தை பத்தி தினேஷ் கிட்ட சொல்றாரு. எனக்கு வண்டி ஓட்டுறதுக்கு ஆள் தேவை, நீயும் வான்ற மாதிரி சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே பொண்ணு எங்கன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க போல. அப்பன்னு பார்த்து மச்சான் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அதாவது ஒய்ஃபோட தம்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் போலீஸ்னு சொன்ன பாத்தீங்களா, இவருமே என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட கேட்கிறாரு. நீ எதுக்காக வந்த, நானே பாத்துக்கிறேன் ஒய்ஃபு கிட்ட சொன்னனே, அவ உன்கிட்ட சொல்லிட்டாளான்னு கோவப்படுறாரு. அப்ப மச்சான் நைட்டு பார்த்த ஒரு விஷயத்த சொல்றாரு. நான் இந்த ஏரியால ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும் போது நடந்து போனதை பார்த்தன்ற மாதிரி சொல்றாரு.
இது அங்க வச்சு பாத்தியா, நீ வேற யாரையாவது பாத்திருப்ப அப்படின்ற மாதிரி அப்பா கோவப்படுறாரு. இல்ல இல்ல, எனக்கு என்னமோ வந்து உங்க பொண்ணு ஷாலினியை பார்த்த மாதிரி தான் இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சவங்க வீடு யாரோட வீடு இருக்கு, சங்கீதாவோட வீடு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாரு. சங்கீதாவை பொறுத்த வரைக்கும் தூரத்து சொந்தக்காரங்க போல, அந்த மருத்துவ ரீதியான வேலையெல்லாம் பார்ப்பாங்க போல. இவருமே வந்து சங்கீதாவோட வீட்டுக்கு வந்துடுறாரு. என் பொண்ணு நைட்டு நேரம் இந்த பகுதியில வந்திருக்கா, உன் வீட்டுக்கு வந்தாளா அப்படின்னு கேட்கும்போது, என் வீட்டுக்கு எதுக்காக வரப்போறா, என் வீட்டுக்கெல்லாம் வரலன்ற மாதிரி இவங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவருமே ஆளுங்களை கூட்டிட்டு கிளம்பிடுறாரு. பார்த்தா அந்த பொண்ணு ஷாலினி இங்கதான் இருக்கா, ரொம்ப டயர்டா இருக்கா. என்னாச்சு, என் அப்பா தான் வந்தாரா அப்படின்ற மாதிரி இந்த லேடி கிட்ட கேட்கிறா. ஆமான்ற மாதிரி இந்த லேடியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த லேடி வந்து ஏதோ ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இந்த பொண்ணுக்கு தந்துட்டு இருக்காங்க போல. இந்த பொண்ணு கொஞ்சம் மயக்கத்துல உட்காந்துட்டு இருக்கா. இப்ப அந்த பொண்ணு ரெஸ்ட் எடுக்கிற டைம் டைரி எழுதலான்ற மாதிரி இந்த லேடி இருக்காங்க பாத்தீங்களா, டைரியில எதையோ எழுதிட்டு இருக்காங்க. இவங்க டைரியை வைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் அந்த பொண்ணுமே பார்த்துட்டு இருக்கா. ரொம்ப டயர்டா இருக்கா போல. இப்ப பக்கத்துல வந்து இவங்களுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் இந்த விஷயத்தை எதுக்காக தெரியுமா பண்றேன், மெகருக்காக மட்டும் தான் பண்றேன்னு சொல்றாங்க. இப்பயுமே மெகர் யாருன்றது தெரியல, இவளோட சிஸ்டரா என்னன்றது தெரியல. மெகருக்காக தான் இந்த ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாங்க. ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க மச்சான் என்ன சொல்றாருன்னா, நம்ம மேலதிகாரிங்க கிட்ட கம்ப்ளைண்ட்டை கொண்டு போலான்னு சொல்றாரு. ஆனா அப்பா வேணான்னு சொல்றாரு. ஏன்னா மேலதிகாரிகள் கிட்ட விஷயம் போயிடுச்சுன்னா ஊர் முழுக்க போயிடும், தேவையில்லாம என் பொண்ணுக்கு கெட்ட பேர் வரும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இது ரிலேட்டடா இவங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட் மாதிரி போயிட்டு இருக்கு. அப்பன்னு பார்த்து இந்த ஊரை சேர்ந்தவர் இருக்காருல, பதட்டமா ஓடி வராரு. அங்க உங்க பொண்ணு, அங்க உங்க பொண்ணுன்ற மாதிரி சொல்றாரு. ஐயோ பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. ஆக்சுவலா காலி இடம் மாதிரி இருக்கும்ல, அங்கதான் பொண்ணு டெட் பாடியா இருக்காங்க. இத பாக்குற அப்பாவால ஏத்துக்கவே முடியல, பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கொஞ்ச நேரத்துல இன்ஸ்பெக்டரும் டீமும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன ஏதுன்ற மாதிரி பாடி எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி இந்த பொண்ணு யாருன்றது இப்ப இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வருது. இந்த ஊர்லயே பெரிய பணக்காரரான இந்த அப்பாவோட பொண்ணுன்றதெல்லாம் தெரிய வருது. இந்த பொண்ணு கடைசி 2-3 நாளா மிஸ் ஆயிருக்காங்க. அதை பத்தி யாருமே சொல்லாம இருந்திருக்கிறதுலாம் தெரிய வருது. எதனால 2-3 நாளா சொல்லல, நீங்க போலீஸ் தானே அப்படின்ற மாதிரி மச்சான் கிட்ட இன்ஸ்பெக்டர் கேட்டுட்டு இருக்காரு. அது இல்ல சார், என்னோட மாமா தான் தடுத்துட்டாரு. ஏன்னா பொண்ணு இந்த மாதிரி காணாம போயிருக்கான்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா அவளோட லைஃப் பாதிக்கப்படும்ன்றதுக்காக இப்படி வேணான்னு சொல்லிட்டாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் வேணான்னு சொல்லி இருந்தாலும் நீங்க கொண்டு வந்திருக்கணும், இந்த பொண்ணை காப்பாத்தவாத செஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கோவப்படுறாரு. இப்ப அடுத்ததா அப்பா கிட்ட பேசுறதுக்காக வராரு. அப்பா கிட்ட பேசும்போது அப்பா சில விஷயங்களை சொல்றாரு. பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்டு கூட ட்ரிப்புக்கு போனோம்னு சொன்னா நான் வேணான்ற மாதிரி மறுத்துட்டேன். ஒருவேளை பொண்ணு அன்னைக்கு நைட்டு எங்கேயாவது கிளம்பி போயிருப்பாளா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி உங்களுக்கு யார் மேலேயே அது சந்தேகம் இருக்கான்னு கேட்கும்போது, எனக்கு என்னோட அண்ணன் மேல தான் சந்தேகம் இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. அண்ணன் மேலையா, ஏன் எதுக்குன்னு கேட்கும்போது டீடைலா இவரும் நடந்த விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா பொண்ணோட பர்த்டே பார்ட்டிக்கான ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்த அண்ணன் பொண்ணு பிரியா இருக்காங்க பாத்தீங்களா, எதையோ திருடுறதுக்கு ட்ரை பண்ணி இந்த ஷாலினி கிட்ட வசமா மாட்டிருப்பாங்க. ஷாலினியை இவ திருடுனான்னு சொல்லும் போது, சத்தியமா நான் திருடவே இல்ல, அதை போட்டு தான் பார்த்தேன், மத்தபடி எடுக்கிற எண்ணம்லாம் எனக்கு இல்லன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஷாலினியை பொறுத்த வரைக்கும் இவ திருட தான் பார்த்தா, நான் பார்த்ததுனால உசாராயிட்டா அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. இப்ப இந்த இடத்துல வந்து அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை மாதிரிலாம் வருது. தம்பி தான் அண்ணனுக்கு பினான்சியலா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு போல, அதெல்லாம் இந்த இடத்துல சொல்லி பிரச்சனை பண்றாரு. அண்ணனுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாயிருது. ஓவரா பேசிட்டல, உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அண்ணனும் அண்ணனோட பொண்ணும் அங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. அதை மனசுல வச்சு ஏதாவது பண்ணிருப்பாங்களான்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரிலாம் இவர் புலம்பிட்டு இருக்காரு. சரி ஃபீல் பண்ணாதீங்கன்ற மாதிரி போலீஸுங்க ஆறுதல் சொல்றாங்க. இப்ப அந்த அண்ணனை பார்த்து பேசினா என்னன்ற மாதிரி அண்ணனை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. பிரியா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. பிரியா என்ன சொல்றாங்கன்னா, சத்தியமா நான் திருடவே இல்ல, அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டா, அவ மேல நான் கோவப்பட்டது உண்மைதான்ற மாதிரி பிரியா சொல்றாங்க. அதனால தான் அந்த பொண்ணோட போட்டோவை கத்திய வச்சு குத்துன மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல. அந்த ஷாலினிக்கும் சொந்த தம்பிக்குமே செட் ஆகாது, அவன் கூட ஏதாவது பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி பெரியப்பா சொல்றாரு. அதனால ரோகன் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. உன் அக்கா வெளியே போனதை பாத்தியா, உன் அக்கா விஷயத்துல நீ ஏதாவது பண்ணியிருந்தா சொல்லுன்னும் போது, சத்தியமா நான்லாம் எதுவுமே பண்ணல, எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். சரி இவனோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசலான்ற மாதிரி உள்ள வந்துடுறாங்க. அந்த பெரியப்பா பொண்ணு எதை திருடுறதுக்கு ட்ரை பண்ணான்னு கேட்கும்போது, இந்த அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு நெக்லஸை எடுத்து காட்டுறாங்க. இதை தான் அந்த பொண்ணு திருடுறதுக்கு ட்ரை பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதே நெக்லஸை வேற ஒரு லேடி போட்ட மாதிரி போட்டோ இருக்கு. இந்த லேடி யாருன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. அப்ப இந்த அப்பா இருக்காருல, இவ தான் என்னோட ஒய்ஃப், பேரு மெகர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ மெகர்ன்றது பொண்ணு இல்ல, முன்னாள் ஒய்ஃப் போல, ஒய்ஃப் போல. ஒய்ஃபுக்கு என்னாச்சுன்னு கேட்கும்போது, ஷாலினி பிறந்தாங்க பாத்தீங்களா, அப்பயே ஒய்ஃப் இறந்து போயிருப்பாங்க. ஒய்ஃபோட தங்கச்சியா தான் இந்த அம்மா இருப்பாங்க. தங்கச்சியே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இவ கூட ஹாப்பியா ஒரு லைஃபை வாழ்ந்துட்டு இருந்தேன், பையனை பொறுத்த வரைக்கும் இவளுக்கு பிறந்தவன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப போலீஸுக்கு இந்த அம்மா மேல லைட்டா சந்தேகம் வருது. ஏன்னா வந்து நீங்க சித்தி தான், சித்தியா இருக்கிற பட்சத்துல பொண்ணை நீங்க ஏதாவது கொடுமை பத்தி இருக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க, சின்ன குழந்தையில இருந்து நான் தான் அவளை பார்த்துட்டு இருக்கேன், ஒரு அம்மா மாதிரி தான் அவளை ட்ரீட் பண்ணிருக்கேன், ஒரு வாட்டி கூட அடிச்சது இல்லைன்னு சொல்றாங்க. சரி சரி எமோஷனல் ஆகாதீங்கன்ற மாதிரி இவருமே ஆறுதல் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு.
பெரியப்பா கிட்ட பேசினதுல வேற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கும். அது என்னன்னா, என்னோட தம்பிக்கும் அவனோட மச்சானுக்குமே ஒரு சண்டை போயிட்டு இருந்தது. ரெண்டு பேருமே சேர்ந்து தான் அந்த ஹோட்டலை ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஹோட்டல்ல அவன் கையாடல் பண்ணதுனால அவனை துரத்தி விட்டுட்டான். சோ மச்சான் கூட இதை பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதை பத்தியுமே இந்த இடத்துல அப்பா கிட்ட கேக்குறாங்க. அப்பாவுமே அதெல்லாம் உண்மைதான், என் மச்சான் என்ன நல்லா ஏமாத்திட்டான், காசை அப்பப்ப ஏமாத்தி எடுத்திருக்கான், அதெல்லாம் தெரிய அவனை துரத்தி விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சோ மச்சான் மேல இப்ப போலீஸுங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இதை தாண்டி அந்த பொண்ணோட போன் இருக்கு பாத்தீங்களா, வீட்லயே தான் இருக்கு. போனை கூட எடுக்காம அந்த பொண்ணு எதனால வெளியே போயிருப்பா, அப்படி எங்க கிளம்பி போயிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்தா செக் பண்ணலாம்னு பார்த்தா வீட்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. பொண்ணுக்கு லவ் கிவன் ஏதாவது இருந்ததான்னு கேட்கும் போது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்னு அப்பா சொல்றாரு. இப்ப அப்பாவும் அந்த விஷயத்த சொல்லிடலாம்னு யோசிக்கிறாரு. அது என்னன்னா, அப்பாக்கு அடிக்கடி ஒருத்தன் கால் பண்ணி மிரட்டுவான் போல, உன் பொண்ணை நல்லபடியா பாத்துக்கோ, உன் ஒய்ஃப் மெகர் இறந்து போன மாதிரி அவளும் இறந்து போயிட போறா அப்படின்ற மாதிரி நக்கல் பண்ற மாதிரி பேசுவான் போல. பர்த்டே பார்ட்டி அன்னைக்கு மட்டும் பேசல, அடிக்கடி பேசியிருப்பான் போல. அதை பத்திலாம் போலீஸுங்க கிட்ட சொல்லிட்டாரு. எங்க ஒருத்தன் மிரட்டி இருக்கானா முன்கூட்டியே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டீங்களா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவீங்களா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கோவப்படுறாரு. வீட்டுல சிசிடிவி இல்லைன்னு சொல்றாங்களே, என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே வெளியே வரும்போது பொண்ணுக்காக புதுசா ஒரு காரை கிஃப்ட் பண்ணிருப்பாரு போல. அந்த கார் அங்கதான் இருக்கு. அதுல கேமரா இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. டேஷ்போர்ட் கேமரான்னு சொல்லுவாங்கல்ல, அது இருக்கிறது தெரிய வருது. இந்த ஃபுட்டேஜ் எங்களுக்கு வேணும், செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஓகே சார், கேமரா ஆன்ல தான் இருக்கு, எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த அப்பா சொல்றாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நாள் நைட்டு தீபக் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அதாவது மச்சானோட பையனை சொல்லுவோம் பாத்தீங்களா, அவன் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். வந்தவன் கிட்ட இந்த பையன் பேசிட்டு இருக்கான். அதாவது இந்த வீட்டுல இருக்க ரோகன் என்ற பையன் பேசிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறத அந்த பொண்ணு கொஞ்சம் கோவமா பாக்குறாங்க. ரெண்டு பேரையும் திட்டுற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்த மாதிரி வீட்டுக்கு பக்கத்துல போயிடுறாங்க. என்ன நடந்தது அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. ஒழுங்கா சொல்லுன்னு இந்த பையன் கிட்ட கேட்டுட்டு இருக்கும் போதே இந்த பையன் கொஞ்சம் பதற ஆரம்பிச்சிடறான். தப்பிச்சு இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இவன் எதுக்காக ஓடுறான், ஒருவேளை இவன் ஏதாவது பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரி போலீஸுங்களுக்கு சந்தேகம் வருது இல்ல, இவனை பிடிக்கணும்ன்ற மாதிரி துரத்திட்டு இருக்காங்க. அப்படி துரத்துறவங்க ஒரு ஸ்டேஜ்ல இந்த பையனை லாக் பண்ணிடுறாங்க. எதுக்காகடா பயந்து ஓடுன, நீ தான் உன்னோட அக்காவை ஏதாவது பண்ணிட்டியான்னு கேட்கும்போது, சத்தியமா நான் எதுவுமே பண்ணல, தீபக்கும் நானும் பேசுறது பழகிறது என்னோட அக்காவுக்கு பிடிக்காது, என்னோட அக்கா கண்டுச்சா, இதான் நடந்தது, அதுக்கப்புறம் தீபக்கு கிளம்பி போயிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். தீபக்கு கிளம்பி போயிருக்க மாதிரி தான் அங்க பதிவாயிருக்கு. ஆனா இந்த பையன் வேற ஏதாவது மறைக்கிறானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. எதுக்காகடா இதுக்கு போய் பயந்து ஓடனன்னு கேட்கும்போது, இந்த காரணத்துக்கு கூட என்னோட அப்பா என்ன அடிக்க வாய்ப்பு இருக்கு, அதனால தான் பயத்துல ஓட பார்த்துட்டேன், மத்தபடி நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா மச்சான் மேல சந்தேகம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சந்தேகத்தை பத்தி பேசுறதுக்காக வந்துடுறாங்க. அதாவது மச்சான் கூட மனசுல வச்சு ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. நான் எப்படி சார் பண்ணுவேன், ஷாலினியோட இந்த சாவுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றாரு. இதெல்லாம் தீபக்கும் கவனிச்சிட்டு இருக்கான். இப்பதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு போல. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தெரிய வருது. அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரெக்னன்ட்டா இருந்திருக்காங்க. அந்த கருவை கலைக்கிறதுக்காக ஊசி போடுவாங்கல்ல, அந்த ஊசியும் போடப்பட்டிருக்கு. கரு கூட இன்னும் முழுசா கலையில போல. சோ டிஎன்ஏ சாம்பிளை வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கலாம் சார், யார் மேலேயாவது சந்தேகம் இருந்ததுன்னா டிஎன்ஏ சாம்பிளை வச்சு இந்த குழந்தை யாரோடதுன்றதை மேட்ச் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி லேடி அசிஸ்டன்ட் சொல்றாங்க. யாராலையோ பிரெக்னன்ட் ஆயிருக்கா, அதை கலைக்கலாம்னு நினைக்கும் போது ஏதோ ஆயிருக்கு. சரி, இந்த 2 நாள் எங்க இருந்தா, 2 நாள் ஒரு இடத்துல இவளுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு போல, எங்க நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாரு. ஆக்சுவலா சங்கீதான்னு ஒருத்தங்க வீட்டுல இருந்தாங்கல்ல, அந்த சங்கீதா தான் இந்த ட்ரீட்மெண்ட்லாம் தந்திருக்காங்க போல. நமக்கு அந்த விஷயம் தெரியும், போலீஸுங்களுக்கு தெரியாது. போலீஸுங்களும் ஹாஸ்பிட்டல்லாம் செக் பண்ணுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப தீபக் இருக்கான் பாத்தீங்களா, வெளிநாட்டுக்கு போறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்கான். நீ என்னடா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க, நான் நயா பைசா தரமாட்டேன்னு அப்பா சொல்றாரு. நீங்க தரமாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், நானே கொஞ்சம் கொஞ்சமா காசை சேர்த்து வச்சிருக்கேன், அது மூலியமா நான் சீக்கிரமா போயிடுவேன்ற மாதிரி சொல்றான். உனக்கு ஏது அவ்வளவு காசு அப்படின்ற மாதிரி அப்பா யோசிக்கிறாரு. இப்ப ரோகன் இருக்கான் பாத்தீங்களா, கடைக்கு வேணும்ட்டே தினேஷ்க்கு ஒரு வேலையை தந்துடுறான். தினேஷ் அந்த வேலையை பார்க்கறதுக்காக தள்ளி போறாருல, இதான் கேப்ன்ற மாதிரி இவனுமே அங்க இருக்க காசெல்லாம் எடுக்கலாம்ன்ற மாதிரி காசெல்லாம் எடுத்துட்டு இருக்கான். சட்டுன்னு தினேஷ் வந்தோடனே இவனுமே சமாளிக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். சரி நீங்க கடையை பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நைஸா இங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப அப்பா இருக்காருல, மெகர் போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நீ என்ன விட்டுட்டு போன, இப்ப நம்மளோட பொண்ணை என்ன விட்டுட்டு போயிட்டான்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த அம்மா தான் ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இன்ஸ்பெக்டரும் டீமும் வந்துடுறாங்க. பிரெக்னன்ட்டா இருக்காங்கல்ல, அந்த விஷயத்தை சொல்லணும்ன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. கண்டிப்பா உங்க பொண்ணு யார் கூடயும் நெருக்கமா பழகி இருக்காங்க, யார் கூடயா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்கும்போது, எனக்கு சுத்தமா ஐடியா இல்லைன்ற மாதிரி இந்த அப்பா சொல்லிட்டு இருக்காரு. இதை தாண்டி வயிற்றுல இருக்க கருவை கலைக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தெரியுது. சோ உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது டாக்டர் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இப்ப இவருக்குமே சங்கீதாவோட ஞாபகம் வருது.
ஆக்சுவலா மச்சானை பொறுத்த வரைக்கும் சங்கீதா வீட்டுக்கு பக்கத்துல பார்த்ததா ஏற்கனவே சொன்னார்ல, அதை பத்திலாம் இப்பதான் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டாரு. நாங்க உடனே சங்கீதா வீட்டுல விசாரிக்கிறதுக்காக போனோம். ஆனா என் பொண்ணு அங்க இல்லன்ற மாதிரி தான் சங்கீதா சொன்னா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எங்க எல்லாத்தையும் கேட்டதான் சொல்லுவீங்களா, முன்கூட்டியே சொல்ல மாட்டீங்களான்னு இன்ஸ்பெக்டர் கோவப்படுறாரு. இப்ப சங்கீதா வீட்டுக்கு போலான்ற மாதிரி எல்லாருமே கிளம்பி வந்துடுறாங்க. கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. கதவு திறந்துதான் இருக்கு. இப்ப கதவு திறந்து உள்ள போய் பாக்குறவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா சங்கீதான்ற லேடி இருக்காங்கல்ல, இந்த இடத்துல கொல்லப்பட்ட மாதிரி இருக்காங்க. என்ன இவங்க கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இங்க இருக்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதே மாதிரி ஷாலினியோட பேக் இங்க இருக்கு. இது என் பொண்ணோட பேக் அப்படின்ற மாதிரிலாம் அப்பா சொல்லிட்டு இருக்காரு. ஃபாரன்சிக் டீமை கூப்பிடுங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொன்னோன்னா கொஞ்ச நேரத்துல ஃபாரன்சிக் டீம் வேற ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி தேடி பார்க்கும்போது இவங்களுக்கு ஊசி மருந்தெல்லாம் கிடைக்குது. அதாவது கருவை கலைக்கிறதுக்காக ஒரு ஊசி மருந்தெல்லாம் எடுப்பாங்கல்ல, அது இங்க கிடைக்குது. சோ இந்த லேடி தான் அதுக்கான விஷயத்த பண்ணிருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் எல்லாம் பண்ற நர்ஸ், இவங்க தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப டெத் டைம் இவங்களுக்கு தெரிய வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல கொல்லப்பட்டது யாருன்னா அந்த பொண்ணு ஷாலினி தான். அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கேப் கழிச்சு தான் இந்த லேடி கொல்லப்பட்டிருக்காங்க. எப்படியா இருக்கும், முதல்ல கில்லரு அந்த பொண்ணை சாவடிக்கிறான், அதுக்கப்புறம் வந்து இந்த சங்கீதாவை சாவடிக்கிறான். சங்கீதா உயிரோட இருந்தா வெளியே இந்த விஷயம்லாம் வந்துரும்ன்றதுக்காக சாவடிச்சிருக்கான் போல. அதாவது இந்த குழந்தைக்கு அப்பாவா யார் இருக்கானோ அவன் தான் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. சோ எல்லாருக்கூடயும் முடிஞ்ச அளவுக்கு மேட்ச் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் என்ன யோசிக்கிறாருன்னா, ஆக்சுவலா யார் கூடயோ இந்த பொண்ணு பழகி இருக்கா, அதனால பிரெக்னன்ட் ஆயிருக்கா. இந்த கருவை கலைக்கணும்ன்றதுக்காக தான் வெளியே ட்ரிப்புக்கு போனோன்ற மாதிரி அப்பா கிட்ட கேட்டிருக்கா. அதுக்கப்புறம் அப்பா அலோவ் பண்ணலன்றதுக்காக திருட்டுத்தனமா கிளம்பி போய் இந்த சங்கீதா கிட்ட இருந்து கலைச்சிடலாம் நினைச்சிருக்கா. ஆனா அதுக்கு நடுவுல எதனால இந்த பொண்ணு திரும்பி வெளியே வந்து கொல்லப்பட்டா, சங்கீதா எதனால கொல்லப்பட்டாங்கன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட முடிஞ்ச அளவுக்கு பேசி பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஷாலினியை பொறுத்த வரைக்கும் யார் கூடலாம் பழகுனா, லவ்வர் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது, லவ்வர் இருக்காருன்னு தெரியும், ஆனா யாருன்றதை எங்க கிட்ட கூட அவ ஷேர் பண்ணிக்க மாட்டா, யார் கூடய நெருக்கமா பழகுறான்றது மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் பார்ட்டி அன்னைக்கு நடந்த வீடியோலாம் பார்த்துட்டு இருக்காரு. அதுல ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இப்ப பார்ட்டில நிறைய ஆண்கள்லாம் இருக்காங்கல்ல, அந்த எல்லா ஆண்கள் கிட்டயும் சாம்பிளை நம்ம வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அப்பாக்கு கீழே தினேஷ்னு ஒருத்தர் வேலை பார்க்கறாருல, கடையை பார்த்துக்கிறது தான் இந்த தினேஷோட வேலையா இருக்கும். இந்த தினேஷ் கிட்ட இருந்தும் சாம்பிளை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. எதுக்கு சாம்பிள் கேக்குறீங்கன்னு கேட்கும்போது இவருமே விஷயத்த சொல்றாரு. அந்த பொண்ணு பிரெக்னன்ட்டா இருக்கா, அதுக்கு நீ கூட காரணமா இருக்கலாம்ல, சாம்பிளை தானி கேட்கும்போது, சார் முதல்ல எனக்கு வந்து ஆண்மை இருந்தா தானே பிரெக்னன்ட் ஆக்க முடியும், எனக்கு ஆண்மையே கிடையாதுன்ற மாதிரி சொல்றான். என்ன சொல்றேன்னு இவங்க ஷாக் ஆகும் போது, ஆமா சார் அதனால தான் என்னோட ஒய்ஃப் விட்டுட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இவங்களுமே அந்த ஒய்ஃப் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒய்ஃபுமே ஆமா அவனுக்கு ஆண்மையே கிடையாது, அதனால தான் விட்டுட்டு வேற ஒரு லைஃபை நோக்கி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சோ அதனால அவன் சாம்பிள்லாம் வாங்க மாட்டாங்க. இப்போ ஒரு நபர் கம்ப்ளைண்ட் தரதுக்காக வந்திருக்காரு. ஆக்சுவலா அந்த அப்பாவோட கடையில வந்து கள்ள நோட்டை தந்துகிட்டே இருக்காங்க. இது முத வாட்டி நடக்கல, ரெண்டாவது வாட்டி நடக்குது. என் கூட வேலை பார்க்குற மத்தவங்களுமே இதே விஷயத்த ஃபேஸ் பண்ணிருக்காங்க. என்ன ஏதுன்றதை கொஞ்சம் செக் பண்ணுங்க மேடம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி ஓகே நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த லேடி ஆபீசரும் அனுப்பி வைக்கிறாங்க. ஏதாவது ஞாபகம் வந்தா சொல்லுன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வச்சிருப்பாங்க. இப்ப ஷாலினியோட ஃப்ரெண்டு பொண்ணு இருக்காங்கல்ல, ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, ஷாலினியும் இவங்களும் ஷாப்பிங்காக வந்திருப்பாங்க. கடையில இருந்து தான் அந்த ஷாலினி காசு எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அந்த காசு கள்ள நோட்டு அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவர் சொல்லியிருப்பாரு. நிறைய நோட்டு கள்ள நோட்டுன்னு சொல்லியிருப்பாரு. இது நிறைய நோட்டு கள்ள நோட்டா, கடையில இருந்து தான் காசு எடுத்துட்டு வந்தேன், கடையில ஏதோ அவ்வளவு கள்ள நோட்டு, யார் இந்த நோட்டெல்லாம் மாத்தி வைக்கிறது, கடையில ஏதோ தப்பு நடக்குது போல அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருப்பாங்க. சோ கடையில நல்ல நோட்டை எடுத்துட்டு யாரோ கள்ள நோட்டை வச்சிட்டு இருக்காங்க போல. இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் போலீஸுங்க யோசிக்கிறாங்க. இந்த ஏரியால கள்ள நோட்டெல்லாம் ரெடி பண்றவன் ஒருத்தனா இருப்பான். அவன் கூட யாரெல்லாம் டச்ல இருக்காங்கன்னு பார்த்தா தீபக் பையன் டச்ல இருக்கிறது தெரிய வருது. ஒருவேளை தீபக் தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப தீபக் கிட்ட விசாரணை பண்றதுக்காக வந்துடுறாங்க. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு, நீ அவன் கூட டச்ல இருக்கன்னும் போது, ஆமா அவனுக்காக நான் நிறைய நோட்டெல்லாம் மாத்தி தந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். இவனை பொறுத்த வரைக்கும் ரோகனையும் கூட்டாளி சேர்த்திருப்பான். வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசை இருக்குல்ல, அதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். ஆக்சுவலா ரோகனோட ஹோட்டல் இருக்குல்ல, அங்க இருந்து அடிக்கடி அவன் காசெல்லாம் மாத்திடுவான் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். அதாவது அந்த பையன் வந்து கல்லா பெட்டியில வேகமா ஏதோ பண்ணான் பாத்தீங்களா, சாதாரண நோட்டை எடுத்துட்டு கள்ள நோட்டை வச்சிருவான் போல. இப்ப ரோகன் கிட்ட கேட்கும் போதும் ஆமா பண்ணிட்டு இருந்தேன், இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க என்ன பையனாவே மதிக்கல, அதனால தான் இந்த விஷயத்த பண்ணேன், இந்த விஷயத்தை என்னோட அக்கா கண்டுபிடிச்சிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றான். அதாவது அக்கா வந்து தம்பி தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்றான்றதை கண்டுபிடிச்சு பயங்கரமா தம்பியை திட்டிட்டு இருக்காங்க. அப்பா கிட்ட மட்டும் சொல்லிராது அப்படின்ற மாதிரி தம்பி கெஞ்சுறான். அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன், ஆனா தீபக் கூட சேர்ந்து தானே இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்க, இதுக்கப்புறம் தீபக் கூட நீ சேரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா தீபக் கூட சேர்ந்து தானே இவன் வெளிநாட்டுக்கே போக போறான், அதனால தீபக்கை சந்திச்சுக்கிட்டே தான் இருந்திருப்பான். அந்த நாள் நைட்டும் தீபக் இவனை பார்க்கறதுக்காக வந்திருப்பான். இவனும் அது விஷயமா தீபக் கிட்ட பேசியிருப்பான். அப்பன்னு பார்த்தா அக்கா வந்திருப்பாங்க.
பேசக்கூடாதுன்னு தானே சொன்னேன், எதுக்காகடா பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தம்பி கிட்ட சண்டை போட்டிருப்பாங்க. இதுதான் அன்னைக்கு நைட் நடந்திருக்கும். அப்பாக்கு அடிக்கடி ஒரு நம்பர்ல இருந்து மிரட்டல் கால் வந்தது இல்ல, அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணிடுறாங்க. ஃபார்மிங் வேலைலாம் பார்க்கக்கூடிய ஒரு நபர் கிட்ட இருந்து தான் கால் வந்திருக்கும். அவர் போனை நான் ஒரு இடத்துல வச்சிருவேன், நான்லாம் யூஸ் பண்ணலன்னு சொல்லியிருப்பாரு. சோ அந்த இடத்துல ஃபார்மிங் வேலைக்கு கூப்பிட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா பெரியப்பாவா இருப்பாரு. சோ பெரியப்பா தான் அந்த நபரோட போன்ல இருந்து கால் பண்ணிருக்காருன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப பெரியப்பாவை உட்கார வச்சு கேட்கும் போது, ஆமா நான் தான் இந்த விஷயத்த பண்ணேன்னு சொல்றாரு. அது என்னன்னா, எப்ப பாரு தம்பி இருக்காருல, அண்ணனை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. அவர் வளர்ந்துட்டாருல, அதனால அண்ணனை மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாரு. அந்த நாள் கூட பொண்ணை திருட்டு பழி போட்டு அசிங்கப்படுத்திட்டாருல, அதனால இவர் கோவத்துல அன்னைக்கு பார்ட்டினாலும் கால் பண்ணி மிரட்டி இருப்பாரு. இதுக்கு முன்னாடி மிரட்டினதும் இவரா தான் இருப்பாரு. சார் நான் எதுவுமே சீரியஸாலாம் பண்றது கிடையாது சார், அவனை கடுப்பாக்கணும்ன்றதுக்காக ஏதாவது பேசுவேன் சார், மத்தபடி நிஜத்துல நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலன்ற மாதிரிலாம் இந்த அண்ணன் சொல்றாரு. ஒருத்தரை மிரட்டுறதே தப்பு தான், நீங்க மிரட்டினதுக்கான தண்டனை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே சொல்றாரு. நிறைய ஆண்கள் மேல சந்தேகம் இருக்கும் பாத்தீங்களா, எல்லார்கிட்டயும் இவங்க சாம்பிளை வாங்கி மேட்ச் பண்ணி பார்த்திருப்பாங்க. பெருசா யாரு கூடயும் மேட்ச் ஆக மாட்டேங்குது. அந்த நாள் நைட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் நீங்க கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க, கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி ஆளுங்க செக் பண்ணும்போது ஒரு விஷயம் கிடைக்குது போல. சரி இதை பாருங்க சார் அப்படின்ற மாதிரி லேடி அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, இவர்கிட்ட கொண்டு காட்டுறாங்க. அந்த ஃபுட்டேஜ் படி பார்த்தா அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, கொஞ்சம் உடம்பு முடியாத மாதிரி நடந்துட்டு இருக்கா. அதாவது அந்த ப்ராசஸ் பண்ணி நடந்துட்டு இருக்கா போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த பொண்ணோட கையில ஒரு டைரி இருக்கு. ஆனா அந்த பொண்ணோட பாடி கிடைச்ச இடத்துல டைரி இல்லையே, அப்ப டைரி எங்க போச்சு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அக்கம் பக்கத்துல எங்கேயாவது டைரி விழுந்திருக்க வாய்ப்பு இருக்கு, அந்த ஸ்பாட்டுக்கு போலான்ற மாதிரி அந்த பொண்ணோட பாடி கிடைச்சது பாத்தீங்களா, அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. பக்கத்துல டைரி கிடைக்குதான்னு பார்த்தா ஏதோ ஒரு பில்லு மாதிரி தான் கிடைக்குது. சரி இதுதான் கிடைச்சதுன்ற மாதிரி லேடி அசிஸ்டன்ட் காட்டுறாங்க. சோ இந்த பில்லை யாரு வாங்கினா அதை நம்ம செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு நேரம் ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த டைரியை எரிக்கிறதுக்காக வந்திருக்காரு. இவர் அந்த டைரியை எரிச்சிட்டு இருக்கும் போது சட்டுன்னு போலீஸுங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த நபரை லாக் பண்றாங்க. அந்த நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா தினேஷா தான் இருப்பாரு. அதாவது அப்பாவோட கடையில ஒருத்தர் கடையை பாத்துக்கிற வேலையை பாக்குறாருல, அந்த தினேஷா தான் இருப்பாரு. இவங்களுமே டைரியை அணைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அது மேக்சிமம் எரிஞ்சு போயிருது. இந்த டைரியை எதுக்காக இவன் எரிக்கணும்னு நினைச்சான் அப்படின்ற மாதிரி கேள்வி வருது இல்ல, இவனை முதல்ல கஸ்டடியில எடுத்துடுறாங்க. ஆக்சுவலா இவனை பொறுத்த வரைக்கும் ஆண்மை இல்லைன்னு சொன்னா பாத்தீங்களா, அது கதையா தான் இருக்கும். இவன் ஃபேக்கா ஒரு ஒய்ஃபை செட் பண்ணி அவ தான் என்னோட ஒய்ஃப்ன்ற மாதிரி பேச விட்டுருப்பான். போலீஸுங்களும் ஏமாந்துருப்பாங்க. இவனோட பில்லு தான் அந்த இடத்துல கிடைச்சிருக்கும். அது மூலியமா இவன் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கான், ஏதோ பண்ணிருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. என்ன பண்ண ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி கேட்கும் போது இவனுமே கொஞ்சம் கொஞ்சமா உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா அந்த பொண்ணு கூட லவ் மாதிரி பழக்கத்துல இருந்தது இவனா தான் இருப்பான். அந்த பொண்ணு அடிக்கடி கடைக்கெல்லாம் வராங்க பாத்தீங்களா, அப்படிதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள பழக்கம் ஏற்பட்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அப்பாக்கு தெரியாம பாத்துக்கணும், ஏன்னா வேற கேஸ்ட்ன்றதுனால அப்பா எதுனாலும் பண்ணுவாருன்ற மாதிரி பயத்துல இருக்காங்க. அப்படி இவங்க ஒரு நாள் ஒன்னாலாம் இருந்துடுறாங்க. அதனால தான் அந்த பொண்ணு பிரெக்னன்ட் ஆயிருப்பா. கருவை கலைக்கிறதுக்கு வெளியூருக்கு போனா கரெக்டா இருக்கும், 4 நாள்ல ப்ராசஸ் முடிச்சிடலான்றதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கூப்பிடுறாங்கன்ற மாதிரி இந்த பொண்ணு அப்பா கிட்ட பேசியிருப்பா. ஆனா அப்பா வேற ஒரு பயத்துல இருந்தாருல, அதுக்கு அலோவ் பண்ணிருக்க மாட்டாரு. சரி கிளம்பி ஆகணும்ன்ற மாதிரி நைட்டு நேரம் இவன் தான் கூட்டு போறதுக்கு வந்திருப்பான். இவன் தான் அந்த சங்கீதா கிட்ட கூட்டு போய் விட்டுருப்பான். போனை எடுத்துட்டு வராதுன்னு இவன் சொல்லியிருப்பான். இந்த பொண்ணு போனை எடுத்துட்டு வந்திருக்க மாட்டாங்க. திடீர்னு சங்கீதா வீட்ல இருந்து இந்த பொண்ணு கஷ்டப்பட்டு டைரி எடுத்துட்டு வெளியே வராங்க. அப்படி வெளியே வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, ரோட்ல இருக்க ஒரு நபர் கிட்ட போனை வாங்குறாங்க. அந்த போன்ல இருந்து இந்த தினேஷ்க்கு கால் பண்றாங்க. நீ உடனே கிளம்பி வான்னு கூப்பிடுறாங்க. இந்த தினேஷ்மே எதுக்காக திடீர்னு கால் பண்ணிருக்கா, சரி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு கிளம்பி வந்துடுறது. அந்த பொண்ணுமே கார்ல ஏறி உட்காந்துடுறாங்க. ஆக்சுவலா எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு, இந்த டைரியை என்னோட அப்பா கிட்ட காட்டணும், உடனே வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னும் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகலன்றது இவனுக்கு தெரியுது. நீ என்ன பேசிட்டு இருக்க, இந்த நிலைமையில வீட்டுக்கு போனா நம்ம மாட்டிப்போம் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். இல்ல இல்ல இது கூட இப்ப பிரச்சனை இல்ல, இந்த டைரியை உடனே என்னோட அப்பா கிட்ட காட்டணும், போன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டாங்க. இந்த பொண்ணு பாட்டுக்கு போன்னு சொல்றா. ஆனா நம்ம போனோம்னா நம்மள அப்பா என்ன பண்ணுவாரு, நம்ம தான் பிரெக்னன்சிக்கு காரணம்ன்றது தெரிஞ்சதுன்னா நம்மள சாவடிச்சிருவாரு அப்படின்ற மாதிரிலாம் இவனுக்கு பயம் வருது. இவன் வேற கேஸ்ட சேர்ந்தவன்ல, கண்டிப்பா அந்த ஆளு சாவடிச்சிருவாரு, சோ நம்ம வீட்டுக்கு கூட்டு போக கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அதனால தான் அவளை சாவடிச்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏன்னா அந்த பொண்ணு போன்ற மாதிரி டார்ச்சர் பண்றாங்க, போனா நம்ம பிரச்சனையில மாட்டிப்போம், அதுக்கு பதிலா இவ கதையை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பான். டைரியும் ஒரு இடத்துல தூக்கி போடலாம் தான் நினைச்சிருப்பான். ஆனா இந்த டைரியில முக்கியமா ஏதோ இருக்கு போல, அதனால தான் டைரியா அப்பா கிட்ட காட்டணும்னு நினைச்சா இந்த டைரியை நம்ம வச்சுக்கலாம்னு வச்சிருப்பான். அதே சமயம் சங்கீதாக்கு இது தெரிய வாய்ப்பு இருக்குல்ல, சங்கீதா கிட்ட நம்மளை பத்தி சொல்லி இருந்தா பிரச்சனை, அதனால சங்கீதா கதையும் முடிக்கணும்ன்ற மாதிரி இவன் அடுத்ததா சங்கீதாவோட வீட்டுக்கு போய் சங்கீதாவோட கதையை முடிச்சிருப்பான். இதை தாண்டி டைரியில இருக்கிறது உனக்கு தெரியும்ல, என்னடா டைரியில இருந்தது, ஒழுங்கா சொல்லுன்னு கேட்கும் போது இவனுமே அந்த டைரியில என்ன இருந்தது அப்படின்றத போலீஸுங்க கிட்ட சொல்லிடுறான் போல. ஏன்னா எரிஞ்சிருச்சுல, போலீஸுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, இவன் கிட்ட கேட்டுதான் தெரிஞ்சுக்கிறாங்க.
அது மூலியமா இப்ப போலீஸுங்க இருக்காங்கல்ல, வேற ஒருத்தங்களை இந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. இப்ப உட்கார வச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தா அந்த அம்மாவை தான். நீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது வெளியே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த லேடி தெரு தெருன்னு முழிக்கிறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இவங்களுக்கு அக்கா மேல பொறாமை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அக்காக்கு ஒரு பணக்கார லைஃப் கிடைக்கிற மாதிரி இருக்கேன்னு பொறாமப்பட்டிருப்பாங்க. இவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருந்த லைஃப் வந்து கல்யாணம் வரைக்கும் வந்து நின்றுக்கும். அக்கா மட்டும் நல்லா இருக்கா, நம்ம மட்டும் இப்படி இருக்குமேன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அக்கா கதையை முடிக்கணும்னு முடிவெடுத்திருப்பாங்க. சங்கீதா கிட்ட தான் அக்காக்கு ட்ரீட்மெண்ட்லாம் நடந்திருக்கும். அதுதான் அவங்க பிரெக்னன்ட்டா இருக்கும்போது சங்கீதா தான் பார்த்துப்பாங்க. இவங்க சங்கீதாக்கு நிறைய காசு தந்து இந்த விஷயத்த பண்ணு, அதாவது குழந்தை கூட பொழைக்கிட்டோம், ஆனா அக்கா பொழைக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ சங்கீதா அந்த தப்பை பண்ணிருப்பாங்க. அதனால தான் மெகர் இறந்து போயிருப்பாங்க. அக்கா செத்தா எப்படியாவது மாமாவை நம்ம கரெக்ட் பண்ணிடலாம், ஒரு பணக்கார லைஃபை வாழலான்றதுக்காக பிளான் பண்ணி இவங்க தான் அக்கா கதையை முடிச்சிருப்பாங்க. சங்கீதா மூலியமா இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. சங்கீதாக்கு அது ஒரு கில்ட்டாவே இருக்கும். சங்கீதா எப்ப பாரு டைரியில நடந்த விஷயத்தெல்லாம் எழுதுவாங்கல்ல, இவங்களோட கில்ட்டை பத்தியும் அந்த டைரியில எழுதி வச்சிருப்பாங்க. இந்த பொண்ணு அந்த ப்ராசஸ்ல இருக்கும்போது டயர்டா ஃபீல் பண்றால, ஏதாவது புக் எடுத்து படிக்கலாம்னு நினைக்கும் போதுதான் இவங்க டைரி வச்சதை கவனிச்சிருப்பா. அந்த டைரி எடுத்து படிச்சா என்னன்னும் போது உண்மை தெரிஞ்சிருக்கும். இது அப்பா கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பா. நம்ம அம்மாவோட சாவுக்கு சித்தி தான் காரணம்ன்றது தெரிஞ்சிருச்சுல, இது அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிருப்பா. அதனால தான் உடனே கால் பண்ணி தினேஷை வர வச்சிருப்பா. தினேஷை கூட்டு போக சொல்லியிருப்பா. ஆனா தினேஷை பொறுத்த வரைக்கும் கூட்டு போனா நம்ம பிரச்சனையில மாட்டிப்போம் அப்படின்ற மாதிரி பயந்திருப்பான். அதனால அந்த பொண்ணோட கதையை முடிச்சிருப்பான். இதை தாண்டி டைரியில இருக்க விஷயத்தெல்லாம் படிச்சு அந்த சித்திக்காரி தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க, தேவைப்பட்டா மிரட்டி காசு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பான். காசை கேட்கும் போது சரி அந்த டைரியை எரிச்சிரு அப்படின்ற மாதிரி இந்த சித்தி சொல்லியிருப்பாங்க. எரிக்கும் போது தான் அந்த தினேஷ் வசமா மாட்டியிருப்பான். அவன் மூலியமா இந்த சித்தியும் மாட்டிக்கிறாங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயமும் இப்ப வெளியே வந்து இந்த சித்தி மாட்டிக்கிட்டாங்கன்னு காமிச்சு நமக்கு கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.